ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லைனிங் துணி வச்சு ஒரு ப்ளவுஸோட கை நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மெயின் கிளாத் ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்திருக்கோம். மெயின் கிளாத் எடுத்த பிறகு பாருங்கள், இந்த மெயின் கிளாத்தில் தைக்கிறதுக்கு இடம் விட்டு ஒரு அரை இன்ச்சு நம்ம விட்டுக்கிடலாம். இல்லைனா நம்ம அந்த ட்ராக்கோட அளவுக்கு ஏற்றவாறு இடம் விட்டு இந்த மெயின் பீஸ் துணிக்கு மேலே இந்த லைனிங் துணியை வச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடணும். பாருங்கள், தைக்கும்போது அந்த ட்ராக்கோட நேருக்கு நம்ம அந்த துணியை கொடுத்து தைக்கணும். இது நேர் தையல் தான் நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் லைனிங் துணியோட இந்த மெயின் பீஸ் துணியை சேர்த்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், கரெக்ட் அளவில் ஒரே அளவுக்கு ட்ராக்கு ஏற்றவாறு நம்ம துணியை கொடுத்து தைச்சிக்கிட்டு இருக்கோம். கையோட ஜாயின் பண்ணி தைக்கிறது தான் ஃபஸ்ட்டு கையில் போடுற தையல். அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பாக என்ன தையல் போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண பகுதியில் உள்ள லைனிங் துணியை திருப்பி எடுத்து நம்ம ஜாயின் பண்ண துணி எல்லாமே லைனிங் பகுதிக்கு வர மாதிரி நம்ம அந்த துணியை திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த அமுக்கு தையல் போடுறது நம்ம ஜாயின் பண்ண இடத்த ஒட்டுனது மாதிரி நம்ம இந்த அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், ஜாயின் பண்ண இடத்த ஒரு நூல் அளவுக்கு இடம் விட்டு கரெக்டாக நேர ஒரு தையல் போடலாம். தையல் போட்ட பிறகு இந்த லைனிங் துணி வெளியே வராதவாறு, அந்த லைனிங் துணி வந்துடக்கூடாது, அந்த மெயின் பீஸ் பக்கம் வராமலும் நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கையை பாருங்கள், லைனிங் துணி முன் பக்கம் வராமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம போல்டிங் பண்ணிடலாம். இந்த மெயின் பீஸ் துணியில் முந்தி வீதி பார்டராக இருந்து இவ்வளோ பார்டர் நமக்கு தேவையில்லை. அதனால் ஒரு 3/4 அளவு பார்டரை வச்சுக்கிட்டு 1/4 பங்கு அளவு பார்டரை அந்த லைனிங் துணி பக்கம் நம்ம திருப்பி விட்டுருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், திருப்பி விட்ட பிறகு நீட்டாக நம்ம போல்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். போல்டிங் பண்ணுறது ஷோல்டரோட சென்டர் பகுதி போல்டிங் பகுதியாகவும், அடுத்தது இந்த துணி பக்கம் வெட்டு பகுதியும் போல்டிங் பகுதியும் இருக்குது பாருங்கள், அதை ஆம்கோல் பகுதியாகவும் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த கையோட நீளம் 10 இன்ச்சு. பாருங்கள், இந்த 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கிடுவோம். அடுத்தது கை சுற்றளவு நமக்கு இந்த ப்ளவுஸுக்கு மொத்தம் 15.5 இன்ச்சு. இந்த 15.5 இன்ச்சில் 4 ஒரு பங்கு ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், ஆம்கோல் அளவு மார்க் பண்ண பிறகு நீட்டாக கை சுற்றளவையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். கை கீழ் சுற்றளவு அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு வைக்கணும். கை சுற்றளவு வைக்கணும். முன் கை குழி, பின் கை குழி, இந்த அளவெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த ஆம்கோல் அளவு ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்ததாக இந்த கம்கூட்டு பகுதியிலேருந்து நேர ஷோல்டருக்கு ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடுவோம். பாருங்கள், ஷோல்டருக்கு ஒரு கட்டிங் கொடுத்த பிறகு சென்டர் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக முன் கை குழி, பின் கை குழி நம்ம கட் பண்ணிக்கிடலாம். பின் கை குழி நம்ம கட் பண்ணி இருக்கிறத விடவும் முன் கை குழி ஒரு அரை இன்ச்சு குழித்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், அந்த கை ஷேப் கரெக்டாக வரலன்னா நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ கை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இந்த சென்டரை ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டர் பகுதியில் ஷோல்டரோட சென்டர் பகுதியில் முன் கை குழி, பின் கை குழி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அளவில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு அளவு மாறி போகாது. கை ஃபுல்லுமே தைக்க வேண்டிய தேவையும் இல்லை. பாருங்கள், இப்போ கை ஃபுல்லுமே தைச்சி கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு 10 இன்ச்சு கை நீளமும் 15.5 இன்ச்சு கை சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு
கை நீட்டாக ஸ்டிச் பண்ணி லைனிங் வச்சு தைச்சா முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.